அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு பழமொழியோட அதுக்கு பொருத்தமான ஒரு சிறுகதையும் பார்க்க போகிற பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்ற ஒரு பழமொழி நிறைய பேர் தன் வாழ்க்கையில் கடந்து வந்திருப்பீங்க இல்லைங்களா? சரி, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள். அதில் என்ன தப்பு இருக்குது? ஆசைப்படலாமே அப்படின்றவங்க லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை கேளுங்க. அவன்கிட்ட போய் சொன்னால் எப்படிங்க, இது தப்புங்க, அவன் போய் எப்படிங்க ஆசைப்பட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே டிஸ்லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை கேளுங்க, சரிங்களா? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை கேட்குறவங்க எல்லாருமே ப்ராக்டிக்கலான மனுஷங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா முடவன் கொம்பத்தனுக்கு ஆசைப்படலாம், அது ஏன் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே இந்த கேள்வி கேட்பீங்க. சரி, இதை நம்ம நேரடியாகவோ இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி மூலமாகவோ நம்ம பதில் சொல்கிறத விட ஒரு சிறுகதையாக சொன்னோன்னா எல்லாரோட மனசுலையும் ஆணித்தரமாக பதியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்தின் பெயர் சிறுகூடல்பட்டி அப்படின்னு ஒரு ஊருங்க. அந்த ஊரில் கதிர் அப்படின்ற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஒரு அப்பா அம்மா, ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படின்றதே ரொம்ப பாவம் தான். அப்படி இருக்கும்போது அந்த கதிருக்கு கால் கொஞ்சம் ஊனம். இது எவ்வளோ பெரிய இன்னும் கொடுமை. ஏழ்மைன்றதுலேயே அவனால் வாழ முடியாது, இதில் ஊனத்தோடு வாழணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். ஊர் மக்கள் எல்லாருமே அவனை வச்சு ரொம்ப கேலி பண்ணுவாங்களாம். அவனுக்கு திறமைகளும் நிறைய விதமான ஐடியாக்களும் இருக்குது. ஆனால் அதை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு பணமும் கிடையாது, சரியான ஆட்களும் கிடையாது. அவனை எல்லாருமே ஊரில் இருக்கிறவங்க நொண்டின்னு தான் அழைப்பாங்களாம். அவனுக்கு வச்ச பேர் கதிர்ன்றதே அவன் மறந்து போயிட்டாரான். அந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டுமே நொண்டி அப்படின்ற பெயரோடு தான் இவன் அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஓவியம் வரைகிறது அப்படின்னதுன்னா ரொம்ப 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 விருப்பம். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, தொழில்நுட்பத்தோட கூடிய கணினியில் ஓவியம் வரையணும், அதை கற்றுக்கணும் அப்படின்றது அவனோட மிகப்பெரிய ஆசை. அவனால் ஒரு லேப்டாப் வாங்கணுன்னா முடியுமாங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழை குடும்பம். இப்படி இருக்கும்போது அவனுக்கு லேப்டாப் அப்படின்றது என்னது, ஒரு எட்டாக்கனியாக தான் இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு போட்டி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, மாடல் ஆர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது தொழில்நுட்பத்தில் கணினியை பயன்படுத்தி அழகாக யார் படம் வரைகிறாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசாக 1,00,000 ரொக்கமும் ஒரு மடிக்கணினியும் என்னது பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கு இதுதான் சன்மானம் அப்படின்னும் எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே கதிருக்கு என்ன தோணும்? இந்த போட்டியில் எப்படியாவது வெற்றி பெறணும், எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், பணத்தையும் வாங்கணும், மடிக்கணினியும் வாங்கணும் அப்படின்ற ஆசை அவனுக்கு நிறையவே இருந்தது. இது எல்லாம் என்ன பண்ணா, அவன் போய் அந்த ஊரில் இருந்த பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த போட்டியை நான் கலந்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். உடனே அங்கே இருந்த பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு, அதாவது உன்னை நடக்க வைக்கிறதுக்கே ஒரு ஆள் துணை தேவை, இதில் நீ அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு நீ வெற்றி பெறதா? முடவன் கொம்புத்து எனக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க, அவனை கேலி கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவனுக்கு மனம் ரொம்பவுமே புண்பட்டு போச்சு. அவன் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, உன்னால் ஊனம், அதனால் உன்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அது அவனுக்கு இன்னும் மன பாதிப்பை அதிகமாகவே ஏற்படுத்துச்சு. அதனால் அவன் என்ன பண்ணான், இந்த பெரியவங்க சொன்னதை மன பாதிப்போடு இருந்தாலும் நம்பிக்கை கைவிடலை. இவங்க சொன்னால் என்ன, என்னோட திறமை எனக்கு தெரியும், என்னோட முயற்சி கண்டிப்பாக நான் அந்த போட்டியில் வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கை அவங்ககிட்ட இருந்தது. அதனால் என்ன பண்ணனா, அந்த கிராமத்து பஞ்சாயத்தில் ஒரு சின்ன பழைய கணினி இருந்தது. அது உதவி எனக்கு தேவை அப்படின்றதுனால அந்த ஊர் பெரியவங்க கிட்டலாம் இந்த கணினியை நான் பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒப்புதல் வாங்கி தினமும் இரவு பகல் பாராமல் அது தொழில்நுட்பத்தில் கணினியில் எப்படி படம் வரைகிறது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட முயற்சியில் அதை கற்றுக்க பழகிறான். கொஞ்ச நாள் என்ன பண்ணுறான், தன்னோட கற்பனையில் ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு படத்தை வரைகிறான். அது ரொம்பவுமே ஒரு மோட்டிவேஷ்னலான படமாக இருந்தது. போட்டியோட நாளும் வந்தது. யாரோட உதவியும் இல்லாமல் தானே தன் சொந்த முயற்சியில் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த போட்டி நடக்கும் இடத்துக்கும் போனான். அங்கே படத்தையும் வரைஞ்சான். 2 நாட்களுக்கு பிறகு அந்த இடத்துல அந்த போட்டிக்கான முடிவுகளும் அறிவிக்கப்பட்டது. அதில் முதல்
போட்டி யார் என்னது முதல் பரிசு யார் வென்றதுன்னா கதிர் இல்லைங்களா. அவனோட அழகான படம், அந்த படத்துக்கு அவங்க வச்ச தலைப்பு என்ன தெரியுங்களா, நம்பிக்கையின் அழகு அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சு அவன் ஒரு படத்தை வரைஞ்சிருக்கான். அந்த படம் எல்லாரோட மனசுலையும் என்னாச்சு, ஆணித்தரமாக பதிஞ்சது. உடனடியாக அவனை வரவழைச்சி அந்த அரங்கமே அதிரும் அளவுக்கு கைத்தட்டலோடு அவனுக்கு அந்த பரிசும் மணிக்கணினியும் கொடுத்து அவனை கௌரவப்படுத்தினாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவன் ஊர் திரும்பி வரும் பொழுது ஊர் மக்கள் எல்லாருமே அவனை என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆரவாரமாக வரவேற்றாங்க. இவனால் முடியாது அப்படின்னு சொன்ன எல்லா பெரியவர்களும் என்ன பண்ணாங்க, தலை குனிந்து போய் நிற்கிறாங்க. அப்போ போய் அந்த கதிர் அந்த பெரியவங்க கிட்ட எல்லாம், ஐயா, முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாம், ஆனால் அது தப்பில்லை. எந்த முயற்சியும் இல்லாமல் சும்மாவே உக்காந்துட்டு இருந்தா அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். உண்மைதான் சொல்லிட்டு அந்த பெரியவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவனோட வெற்றியை கூட சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடினாங்களாம். இந்த மாதிரி முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு கதை எக்ஸாம்பிளாகவும் இருக்கும். இன்னொன்று, மற்றவங்களோட குறைய எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும், யாரையுமே பழிக்கவே கூடாது. இருக்கிறதுலையே மிகப்பெரிய பாவம் என்னென்னா மற்றவங்களோட குறைய நம்ம எடுத்து சொல்கிறது தான். இன்னொன்று, மனுஷன் ஊனமாக பிறக்கிறது அவனோட தப்பு கிடையாது. எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவன் எந்த வித முன்னேற்றமும் இல்லாமல் அதே மூனத்தோட சாகிறான் பார்த்தீங்களா, அவன்தான் உண்மையான முடவன். சரிங்களா. நீங்கள் யாரும் முடவன் கிடையாது. தைரியமாக உங்களோட முயற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.